பேடிஎம் அப்படின்ற நிறுவனத்துல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஆர்பிஐ கடுப்பாக்கி பேன் பண்ற அளவுக்கு பேடிஎம் என்ன செஞ்சாங்க? ஜனவரி 31 2024 ஆர்பிஐ பேடிஎம் பேங்கை நீங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பண்ணி அவங்களை பேன் பண்ற அப்படின்னு கேட்டா நிறைய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் தப்பு கேஒய்சி சரியா இல்லாதது. நோ யோர் கஸ்டமர் அப்படின்றதுல நம்ம கஸ்டமர்ஸ் பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அரைகுறையா டீடைல் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களை கஸ்டமரை சேர்த்து ஒரு பேங்க்ல வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். நிறைய ஃப்ராட்ஸ் நடக்கும், ட்ரேஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி பேடிஎம் பேங்க்ல லட்சக்கணக்கான பேருக்கு கேஒய்சி சரியாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது தப்பு பான் கார்டு வேலிடேஷன் சரியா இல்ல. ஒரே பேன் பல பேர்களோட கனெக்ட் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. லீகலா பேங்க்ல பணத்தை கொண்டு வரது, வெளியே கொண்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள். 2018 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, உங்க பேங்கை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 2021 இல்ல, நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பிப்ரவரி 29 பேடிஎம் பேங்கை க்ளோஸ் பண்ணுங்க. அதுல எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட ஃபாஸ்டாக்ஸ் ஆகட்டும், வாலெட் டாப் அப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.